தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் கரூருக்கு சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பான வழக்கு இப்போ சிபிஐக்கு மாத்தியிருக்காங்க. விஜயும் விரைவில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவிருக்கிறார். இந்நிலையில அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசியிருக்கும் விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் பிரவேசம் செய்திருக்கும் விஜய் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற பெயரில் அரசியல் சுற்றுப்பயணத்தை செய்தார். அந்த வகையில் கடந்த மாதத்தில் கரூருக்கு சென்று தனது தொண்டர்களையும் ரசிகர்களையும் சந்திச்சாரு. ஆனால் அறிவித்த நேரத்தை விட ரொம்ப காலதாமதமாக போன அவரால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டாங்க. இது பெரும் பரபரப்பை தேசிய அளவில் உண்டு பண்ணுச்சு. இந்த சம்பவம் விஜய்க்கு எதிராக பலத்த கண்டனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் தன்மேல் இருந்த தவறை உணராமல் அவர் பேசிய விதம் கடும் கொந்தளிப்பை பலரிடம் ஏற்படுத்துச்சு. அதே போல நேரில் சென்று சந்திக்காம இப்படி வீடியோ வெளியிட்டு இருக்காரு அப்படின்ட்டுனும் பல விதமான விமர்சனங்கள் இவர் பேசிய அந்த வீடியோவுக்கு வர ஆரம்பிச்சது. சூழல் இப்படி இருக்க பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் நேரில் சென்று சந்திக்கவிருக்கிறார் விஜய். சில நாட்களுக்கு முன்பு அவர் வீடியோ காலில் பேசி அவங்களுக்கு ஆறுதலும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பங்களை தத்தெடுத்திருக்கும் அவர் 20 லட்சம் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்க நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து இத்தனை நாட்கள் மௌனம் காத்து வந்த விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இன்று சென்னையில் நடந்த திரைப்பட அகாடமி பட்டமளிப்பு விழாவில் பேசினார். அப்போ பேசிய அவர், எனக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் என அனைவரையுமே பிடிக்கும். ஒரு முறை கருணாநிதியை கைது செய்திருந்தாங்க எம்ஜிஆர் பீரியடில். அப்போது நான் கருணாநிதியின் நீதிக்கு தண்டனை என்ற நாளிதழில் விளம்பரம் கொடுத்தேன். எம்ஜிஆர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். உடனே என்ன அவர் அழைச்சார். என்னிடம் சினிமா அப்படிங்கிற பெரிய ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவ்வளவு சுதந்திரம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் அப்படி படம் எடுக்க முடியாது. எடுத்தோம் என்றால் படம் இருக்கோ இல்லையோ, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருந்தார். 2 வருடங்களுக்கு முன்பு நான் எந்த கட்சியிலும் இருந்ததில்லை. இப்போது நான் தாவேக்கால இருக்கிறேன். ஒரு முறை தான் பிறக்கிறோம், ஒரு முறை தான் சாக போகிறோம். அப்படி வாழ்ந்துட்டு போயிடணும். ஏன் தினம் பயப்பட வேணும்? என்னுடைய ரத்தம் ஜீன் தானே விஜய் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சு தொடர்பான வீடியோ அதிகம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, வைரல் ஆகிட்டும் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.